ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் பிரியா. இன்றைக்கி நம்ம சலூனுக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க குழந்தைக்கு தலை ஃபுல்லாக பேனும் ஈரும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸ்கூல் போகிற குழந்தையாக இருக்கிறதுனால தலை ஃபுல்லாக பேனும் ஈரும் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ யார்கிட்ட இருந்தாவது ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு பேன் ஓட்டினா கூட நம்ம தலைக்கு அதிகமாக அது பரவக்கூடியது. அதுவும் முடி அடர்த்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பெயின் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து நிறைய இருக்கும். இந்த பாப்பா தலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெயினை கடிச்சு அந்த பாப்பாவுக்கு நிறைய இச்சிங்ஸ் இருந்தது. ஸோ இதை ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணி இந்த பாப்பாவுக்கு க்யூர் கொடுத்தோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெயின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் தூங்க முடியாது. அவங்க அம்மா சொன்னதை தான், ராத்திரிலலாம் சரியாக தூங்க மாட்டேங்கிறா, எழுந்திரிச்சு உட்காந்து தலையை சுரிஞ்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பெயினை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக இருந்த எல்லா பெயினையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த குழந்தை தலையிலேருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஹேர் ஃபால் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மெத்தடில் ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதனால் ஹேருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஹேர் நல்லா க்ரோத்து தான் ஆகும். ஏன்னா இருக்கிற பேனு ஈரு எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம தலையில் பேன் ஈர் இருந்தால் இச்சிங்ஸ் வரதுனால பொடுகு வரலாம், நிறைய ப்ராப்ளம் வரலாம் ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தேங்க்யூ.